இறைவன் என்ன சொல்றாருன்னா, இறைவன் உங்களை எப்ப அருள் செய்யறாருன்னா, உங்களை இறைவன் எப்ப அடுத்த கட்டம் கொண்டு போவார்னா, நீ சிந்தும் கண்ணீரானது மூன்றாம் நபருக்காக என்றால் நீ பூரணத்துவம் அடைந்தவன். இது 100 பேர் முன்னாடி போய் அழுகணும்னு அவசியம் இல்லை. நீங்க வீட்டில் உட்காந்துட்டு அழுதீங்கன்னாவே அவருக்கு தெரியும். இப்ப நான் மார்க் எப்படி வாங்குறேன்? யாருக்கு மார்க் வாங்குறேன்? எனக்காக வாங்குறேன். தயவு செய்து இறைவன் கவனிக்கலன்னு நினைக்காதீங்க. வாழ்ற ஒவ்வொரு செகண்டும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்ற ஒவ்வொரு செகண்ட் டாஸ்க், வாழ்ற ஒவ்வொரு செகண்ட் டெஸ்ட். இஸ் இட் கிளியர்? கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கள். கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கங்காணி கண்டார் கள ஒழிந்தாரே. அப்படின்னா என்ன? சிசிடிவி கேமரா இல்லைன்ட்டு நிறைய தப்பு பண்ணுவான். ஆனா சிசிடிவி கேமரா இல்லாத இடமே இல்லை. சிசிடிவி கேமரா பல ரூபங்கள்ல உருமாறி இருக்கு. இந்த சிசிடிவி கேமரா இருக்குன்றத ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் அனைத்து அதர்ம செயல்களையும் விட்டு விடுகின்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரச்சனையே என்னன்னா என்னை யாரும் பார்க்கலன்றதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா ஆழமா போனீங்கன்னா தெரியும். ஏன் இவ்வளவு ப்ராப்ளம்னா என்னை யாரும் பார்க்கல, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் ஏன் இந்த இடத்துல இப்படி இருக்கேன்னா ரொம்ப அவேரா இருப்பேன். என்னை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்னன்னா பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்றதுக்கு உண்டான மாதிரி நான் நியாயமா நடந்துகிட்டு இருக்கேன். அதனால என்னோட வளர்ச்சி மேல போயிட்டே இருக்கு.